சிலுவை, தேவன் நமக்காக மரித்து உயிர் தெழுந்த ஒரு மாதமாக இதை நாம் அனுசரிக்கிறோம். ஸோ வர ஒரு 2-3 வாரங்கள் இந்த சிலுவை காரியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஒருமையான நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உடைய வசனம் எங்களோடு இடைபெறட்டும். ஆவியானவர் நீங்க எங்களோடு பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், சிலுவை மரணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த வேதாகமம் தொடங்கின இடத்திலிருந்து அது எங்க நம்மளை கூட்டிட்டு போகுதுன்னா அந்த சிலுவைக்கு தான் நேராக கூட்டிட்டு போகுது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தான் ஆபிரகாமை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்து ஏன் வராரு, எதுக்காக வராரு, அவர் என்ன செய்ய போகிறார், இதுதான் வேதாகம் நம்மளை கொண்டு செல்லுது. இப்போ இந்த மத்தேயு புத்தகம், மார்க் புத்தகம், லூக்கா, யோவான், இந்த புத்தகம் சுவிசேஷ புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அழகாக விவரிக்கிறது. கடைசி பகுதிகள் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே பல காரியங்கள் உண்டு. உதாரணத்திற்கு யூதாஸ் உண்டு, அதே போல சீஷர்கள் பங்கு உண்டு, பிலாத்துவினுடைய பங்கு உண்டு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பங்கு உண்டு, காய்வா போன்ற பிரதான ஆசாரியர்கள் அவங்களுடைய பங்கு உண்டு. இப்படி பல பேருடைய, பரபாசினுடைய பங்கு உண்டு, அவரோட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அவங்க பங்கு உண்டு, போர் சேவகர்களுடைய பங்கு உண்டு, இயேசுவோடு கூட இருந்த அந்த பெண்களுடைய பங்கு உண்டு. இப்படி பல காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், அந்த சிலுவை பாடுகளில் என்ன பண்ணலாம் தியானிக்கலாம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இதுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இந்த பகுதியில் இந்த வருஷத்தில் பேச விரும்புகிற காரியம் என்னன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் உயிருள்ள காரியங்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலே உயிரற்ற சில காரியங்களும் என்ன பண்ணியிருக்கிறது, பங்கு பெற்று இருக்கிறது. இப்போ நம்மளுடைய தியானம் எப்படிப்பட்ட தியானமாக இருக்க போகிறது, ஏன் அதெல்லாம் பங்கு பெற்றுச்சு, என்ன காரணத்திற்காக, எல்லாமே தேவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் வச்சிருக்கிறார். உதாரணத்திற்கு திரைச்சீலை, சிலுவை, அதே போல முள்முடி, கையிலே அடிக்கப்பட்ட ஆணி, அதே போல அவருடைய வயிற்று பகுதியிலே விலா எலும்பின் பகுதியிலே குத்தப்பட்ட ஈட்டி, இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே பொருட்கள். இது எல்லாமே ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஆடை, அந்த ஆடையை தான் கலட்டி என்ன பண்ணுவாங்க, சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டு யாருக்குன்னு அதை என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ இது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதத்தில் ரொம்ப ஆழமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இந்த வாரம் நம்ம எதை தியானிக்கிறோம் அப்படின்னா திரைச்சீலை. அது எப்படி கிழிந்ததுன்னு சொன்னால் டாப் டு பாட்டம், மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. இந்த திரைச்சீலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மத்தேயு இதை குறிப்பிட்டிருக்கிறார், மார்க் குறிப்பிட்டிருக்கிறார், லூக்கா அவர் என்ன பண்ணியிருக்கிறார், குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இந்த திரைச்சீலைக்கு சிம்பாலிக்கா ஒரு மீனிங் இருக்கு. அதாவது இதுக்கு ஒரு மறைமுகமான அர்த்தம் உண்டு. சில காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். இந்த திரைச்சீலை 2ஆக கிழிவது பழைய ஏற்பாட்டினுடைய முடிவும் புதிய ஏற்பாட்டினுடைய தொடக்கம், நியூ இரா, புது தொடக்கத்தை குறிப்பதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு ஆழமான தேவனுடைய வார்த்தைகள் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 3 காரியத்தை நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது எதை குறிக்கக்கூடியதுன்னு சொன்னால் பிதாவை நேரடியாக தொடர்பு கொள்வதற்குண்டான ஒரு பாதை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பழைய ஏற்பாட்டினுடைய முடிவும் புதிய ஏற்பாடு, அதாவது புதிய உடன்படிக்கையினுடைய தொடக்கம். 3வது ஒரு விஷயம், தேவனுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் அந்த திரைச்சீலை குறித்து. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் தடை அகற்றப்படுதல். என்னங்க தடை? இந்த திரைச்சீலை கிழிந்ததற்குண்டான நோக்கம் தடை அகற்றப்படுதல். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், இந்த திரைச்சீலை எங்க இருந்தது, எதுக்கு இருந்துச்சு? அது தெரியாமல் பாஸ்டர் முன்ன இருந்து திரைச்சீலைன்னு சொல்றாரு, என்ன இது
அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். திரைச்சீலை எங்கு இருந்துச்சு அப்படின்னா தேவாலயத்தினுடைய வடிவமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தேவனுடைய தேவாலயம் என்பது மோசேயினுடைய காலகட்டத்திலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த தேவாலய வடிவமைப்பை யாருக்கு இடத்துல கொடுக்கிறார், மோசேயின் இடத்துல கொடுக்கிறார். நான் உங்க மத்தியிலே வாசம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தெய்வீக கூடாரத்தை போடுங்க, அந்த கூடாரத்தினுடைய வடிவமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும், அந்த கூடாரத்தில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஸோ தேவாலயத்திற்கு வெளியே தான் என்ன பண்ண முடியும் என்று சொன்னால் புறஜாதி ஜனங்கள் மற்ற எல்லா ஜனங்களும் புறஜாதி ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு, அங்க புறஜாதி ஜனங்கள் மாத்திரம்தான் வரணும். யூதர்கள் அதை தாண்டி ஒரு படி உள்ள வரலாம். எல்லாம் கவனிங்க, புறஜாதி யூதர்கள் அல்லாதோரு ஒரு ஸ்டேஜ்லயே நின்றுணும், கூடாரத்துக்குள்ள இல்லை, நான் சொல்றது வெளியே, தேவனுடைய தேவாலயத்திற்கு வெளியே. அப்புறம் அவர்களை தாண்டி யூதர்கள் மாத்திரம் ஒரு பகுதி, அதுக்கடுத்தது அவர்கள் யூதர்களும் அங்கே நின்றுணும். அதுக்கு மேல இந்த கூடாரத்துக்குள்ள நுழைய முடியாது. கூடாரத்திற்குள்ள ரெண்டு பகுதி உண்டு, ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவில் தான் இந்த ஸ்கிரீன், இந்த திரைச்சீலை இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த திரைச்சீலை இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நடுவில் இருக்கும். ரெண்டு இடம் சொல்லியிருக்கேன், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆசாரியன் தினந்தோறும் என்ன பண்ணலாம், போகலாம். தினந்தோறும் அங்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் என்ன பண்ணலாம், செய்யலாம். அவன் எப்ப வேணா அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போக உண்டு. நல்லா கவனிங்க, எப்படி ஃபில்டர் ஆகுதுன்னு பாருங்க, எப்படி வடிகட்டப்படுது. புறஜாதிகள், யூதர்கள், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அதுல ஆசாரியன் வருஷத்துல எத்தனை முறை வேணா போலாம், அங்க செய்ய வேண்டிய காரியங்களை என்ன பண்ணலாம், செய்யலாம். நான்காவது ஒரு இடம் என்னவென்று சொன்னால் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுதான் திரைச்சீலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இடம். அந்த திரைச்சீலைக்குள்ள அதே ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், செல்ல முடியும். டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்லுவாங்க, பலி செலுத்துகிற ஒரு நாள். அந்த நாள் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும், ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு நாள் மாத்திரம் தான் செல்ல முடியும். அப்படி வருஷத்திற்கு ஒரு நாள் அவன் செல்லும் போது கையில என்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டு ரத்தத்தை எடுத்துட்டு போகணும். இப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு 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 பலிபீடம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, பேலை, ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பேலை என்ன பண்ணும் இருக்கும். இந்த உடன்படிக்கை பேலை என்ன பண்ணும், மேலே எல்லாம் என்ன பண்ணும், நல்ல அழகான பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கும். இந்த பேலை அப்படின்னு சொன்னா அது ஒரு பாக்ஸ், ஒரு பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா முதலாவது மோசேயினுடைய காலத்திலே கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளைகளுடைய கற்பலகை தான் அதுக்குள்ள என்ன பண்ணும் இருக்கும். நல்லா கவனிங்க, அதுல வேற ஒன்றும் பெரிய விசித்திரமான ஒரு பூதம் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த கற்பலகை தான், வசனம் தான், தேவ வார்த்தை தான். அந்த தேவ வார்த்தை அதற்குள்ளே வைக்கப்பட்டு அது மூடப்பட்டிருக்கும். கேருபீன்கள், சேராபீன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதை பாதுகாக்கிறார்கள். அதுக்கு மேல இரக்கம், மெர்சி சீட்டுன்னு சொல்லுவாங்க, இரக்கத்தின் இது சீட். அதுக்கு மேலதான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க, தான் பலி கொடுக்கக்கூடிய ஆட்டுடைய ரத்தமோ மாட்டுடைய ரத்தமோ அந்த ரத்தத்தை வந்து அந்த மெர்சி சீட்ல அந்த இரக்கத்தின் சீட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல தெளிப்பாங்க. அவங்க தெளிக்க மாட்டாங்க, ஆசாரியன் வந்து வருஷத்திற்கு ஒரு முறை தான் வந்து தெளிப்பான். ஸோ இதுதான் இந்த திரைச்சீலையினுடைய ஒரு அடையாளம். சரிங்களா? ஸோ இப்போ வருவோம். இப்போ என்ன அப்படின்னா தடை அகற்றப்பட்டது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த கர்டன், இந்த திரைச்சீலை எதுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் சொல்லுங்க. இப்போ நீங்க தான் பேச போறீங்க. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், நடுவில் திரைச்சீலை இருக்குது. நம்ம ஊர்ல ஸ்கிரீன் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு ஸ்கிரீன் போடுறோம்? மறைவுக்கு. என்ன சொல்லலாமே, நல்லா சொல்லலாமே, யாரும் உள்ள வரக்கூடாது. அடுத்தது உள்ள இருக்கிறது என்ன பண்ணக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் எல்லாம் ரைட்டு தான், பட் அதெல்லாம் சேர்த்து ஒரு பாயிண்ட் அழகா சொல்லலாம். என்னது? செப்பரேஷன். செப்பரேஷன் அப்படின்னு சொன்னா பிரிவு, ஒரு தடை. ஆமாம்ல, அதை பிரிச்சுறது. இதுக்கு மேல நீ வரக்கூடாது, இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, நீ எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு செப்பரேஷன்னா ஒரு பிரிவு. யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் அங்க போகக்கூடாது, யாரும் அதை பண்ணக்கூடாது. அப்ப இந்த திரைச்சீலை எதை குறிக்கக்கூடிய, ஸ்டே அவே, தள்ளி நில்லு, என் கிட்ட என்ன பண்ணாத, வராத.
அல்லேலூயா. இதுதான் அந்த திரைச்சீலையினுடைய மீனிங், அர்த்தம் அதுதான். இப்ப ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, ஏன் இந்த திரைச்சீலை இந்த மாதிரியான அர்த்தத்தை கூறுது? யார் கிட்ட வரக்கூடாது, யார் கிட்ட போக கூடாது, ஏன் தள்ளி நில்லு, யாருக்கிட்ட இருந்து தள்ளி நிக்க சொல்லுது? அப்ப அங்கதுக்குள்ள என்ன இருக்கு? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்கு? 10 கட்டளைகள், கற்பலகை, தேவ பிரசன்னம் அங்க இருக்கு. என்ன இருக்கு? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் அப்படின்னா ஆண்டவர் அங்க இருக்கிறார். அப்ப இந்த திரைச்சீலை குறிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஜனங்கள் தேவன் கிட்ட நெருங்க விடாமல் தடுப்பதுதான் எதனுடைய வேலை? திரைச்சீலையினுடைய வேலை. அப்ப கர்த்தர் மறைமுகமாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிட்ட வரக்கூடாது, என் கிட்ட நெருங்க கூடாது, என் பிரசன்னத்துக்குள்ள நீ என்ன பண்ணக்கூடாது. இதுதான் பிதா சொல்ற ஒரு அடையாளம். ஒரே ஒரு நாள் அந்த பிரதான ஆசாரியன் உள்ள வருவான், உள்ள வந்து அவன் தெளிச்சுட்டு என்ன பண்ணிடுவான், அவன் போயிடுவான். அவ்வளவுதான். அவனுடைய அந்த பிரசன்னத்துக்குள்ள போய் அவன் என்ன பண்றான்? பாவ மன்னிப்புக்கு உண்டான பலியை செலுத்திட்டு அவன் போயிடுறான். அப்ப என் கிட்ட நீ எதுக்கு வர அப்படின்னு சொன்னா, உன் பாவ மன்னிப்புக்கு உண்டான பலியை செலுத்திட்டு வெளியே ஓடி போயிடணும். இதை தாண்டி உனக்கு என்ன கிடையாது, வேற எந்த வேலையும் என்ன கிடையாது, கிடையாது. இல்ல கிட்ட வராத, தள்ளி நில்லு. இதுதான் அதனுடைய ஒரு அர்த்தம். அந்த நாட்களிலே ஆசாரியன் என்ன பண்ணுவான்? நான் ஏற்கனவே சொன்னது போல வித்தியாசமான ஒரு உடையை உடுத்தி என்ன பண்ணுவான்? அதற்குள்ள போவான். இதுலயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஒரு நாளைக்கு வருஷத்துல ஒரு தடவை தான் உள்ள போகணும். அதை மீறி அவன் உள்ள போயிட்டானா அவனுடைய ஆயுசு முடிஞ்சுது. எந்த தவறும் பண்ணக்கூடாது, எந்த பாவமும் பண்ணக்கூடாது. அந்த ஆசாரியனுக்கு உண்டான கோட்பாடுகள் உண்டு. அந்த கோட்பாடுகளை மீறிட்டானா அவன் உள்ள போனா செத்துருவான். ஒவ்வொரு முறையும் ஆசாரியன் உள்ள போகும்போது, அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் உள்ள போகும்போது அவனுடைய அரைக்கச்சை பெல்ட் சொல்றோம் பாத்தீங்களா, அதுல ஒரு நூல் கட்டி தான் என்ன பண்ணுவாங்க? ஆசாரியன் உள்ள விடுவாங்க. ஏன்? இறந்துட்டானா, உள்ள போய் தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்பட்டு செத்து போயிட்டானா கயிறு ஆட்டி ஆட்டி பார்ப்பாங்க. அந்த கயிறு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னா உயிரோடு இருக்கான், திரும்ப வந்துருவான்னு அர்த்தம். அப்படியே உள்ள செத்து போயிட்டானா, பாவம் பண்ணி அவன் ஏதாவது தப்பு பண்ணி செத்து போயிட்டானா கயிறை வச்சு என்ன பண்ணிடுவாங்க? இழுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு 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 ஸ்ட்ரெயிட்டான ஒரு கமாண்ட் தான் அந்த திரைச்சலை கொடுக்குது. ஸ்டே அவே, டோன்ட் கம் நியர். அதாவது என்னை விட்டு தள்ளி நில்லு, என் கிட்ட வராது. இதுதான் பிதாவினுடைய வார்த்தை தான் அந்த திரைச்சீலை. இது மிகப்பெரிய ஒரு பேரியர், ஒரு தடை இந்த திரைச்சீலை. ஏன் ஆண்டவர் இந்த திரைச்சீலை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் இந்த தடையை உருவாக்கினார் அப்படின்னு சொன்னா, தேவன் கிட்ட நெருங்குவதற்குண்டான தகுதி யாருக்கு இல்ல? பிதாவினிடத்துல நெருங்குவதற்குண்டான தகுதி நமக்கு இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின பொழுது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனும் என்ன பண்றாங்க? பகலிலே குளிர்ச்சியான வேளையில உலாவினார்கள். 3 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா என்ன பண்ணாங்க? பேசிக்கிட்டு இருந்தாங்க, நடந்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் ஏன் ஆண்டவர் என் கிட்ட வராத, தள்ளி நில்லு அப்படின்னு ஏன் ஆண்டவர் இந்த திரைச்சீலை அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, பாவம். அல்லேலூயா. பாவம் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவை உண்டாக்கினது. கர்த்தர் பாவமான மனுஷனை கோப ஆக்கினையிலே தண்டிக்கிற நோக்கத்துல தான் இருந்தாரோ தவிர அரவணைக்கிற நோக்கத்துல பழைய ஏற்பாடு புத்தகத்துல கிடையாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா தண்டிச்சிடணும். அவன் தப்பு பண்ணிட்டு வந்தா தண்டிச்சிடணும். சரியான பலி செலுத்தலையா தண்டிச்சிடணும். பாவத்திற்கு நிவாரண பலி தண்டிச்சிடணும். அப்ப கர்த்தருடைய நோக்கம் முழுவதும் பழைய ஏற்பாடு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு தண்டனை, ஒரு கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தான் தேவ சமூகத்தில் பார்க்க முடியுது. ஏன்னா தேவனுடைய கோபம். சில பேர்த்து நாம சொல்லுவோம், நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, நீங்களும் சொல்ல மாட்டேன், நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது. அப்படிதான். ஏன் நம்மளை பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது. நீங்க ரொம்ப சுவையான சாப்பாடு செஞ்சு வச்சாலும் அது ரொம்ப டேஸ்டா இருந்தாலும் எனக்கு பிடிக்கலன்றுவாங்க. சுவையான காரியத்தை நீங்க எந்த நல்ல காரியத்தை செஞ்சாலும் அது சரி தப்பாக தான் என்ன பண்ண போகும். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை பிடிக்கல, என்ன பிடிக்கல அப்படின்னா இப்படி தான் வரும். பாவம் பண்ணதுனால பழைய ஏற்பாடு புத்தகம் வாசிக்கும் போது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சொன்னா, கடவுளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ திரைச்சீலைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு தடையாக தான் நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இப்போ இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் பார்க்குறோம், 50வது வசனத்தில் பார்க்குறோம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை என்ன பண்ணார்? விட்டார், உயிரை விட்டார்.
உயிரை விட்ட அடுத்த செகண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நடக்குது? அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக என்ன பண்ணுச்சு? ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு மரித்த உடனே ஃபர்ஸ்ட் நடந்த சம்பவம் அந்த திரைச்சீலை ரெண்டாக பிரிந்தது. அப்படி கிழிந்தது, மேல இருந்து கீழே கிழிந்ததுன்னா என்ன அர்த்தம்? இப்ப இதுவரைக்கும் நம்ம சொன்ன எல்லாமே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. என்ன சொன்னீங்க? உள்ள இருக்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க. ரெண்டாவது யாரும் பார்க்க கூடாதுன்னு சொன்னோம். யாரும் உள்ள போக கூடாது. இதுக்கு தான் அந்த திரைச்சீலை ஆண்டவர் வச்சாருங்கிறோம். இப்ப அந்த திரைச்சீலை மேல இருந்து கீழே வரைக்கும் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு, ரெண்டா கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியும். யாரு வேணா உள்ள போலாம், ஏன்னா விசிபிள் ஆயிடுச்சு. அதுக்கு இப்ப மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னத்திற்கு முன்னாடி, கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்னாடி, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்னாடி யார் வேண்டுமானாலும் போகலாம் என்கிற ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிருச்சு? உருவாயிருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே போகிற தடை, அந்த பேரியர் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்டது. தெய்வ சமூகத்தில் இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து ஜெபிக்கிறோம். தெய்வ சமூகத்தில் நீங்களும் நானும் வந்து ஆராதிக்கிறோம். நீங்களும் நானும் முழங்கால் படிக்கிற இடத்துல அப்பா, என் பிதாவே, என் தேவனே அப்படின்னு கூப்பிடுறோம். அப்படின்னு சொன்னா எல்லாவற்றிற்கும் முதல்ல நடந்த ஒரு சிம்பாலிக் அர்த்தம், முதல்ல நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா திரைச்சீலை ரெண்டாக கிழிந்ததுனால தான் நீங்களும் நானும் எங்க இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து உட்கார்றோம். அந்த திரைச்சீலை மாத்திரம் கிழியல அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்திற்குள்ள போக முடியாது. தேவ பிரசன்னத்தை அந்த 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 தேவ பிரசன்னத்திற்குள்ள அந்த மகிழ்ச்சியை நாம என்ஜாய் பண்ண முடியாது, மகிழ்ச்சி அடைய முடியாது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, கர்த்தரோடு பேச முடியாது, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துதலை உணர முடியாது. ஹல்லேலூயா. இந்த திரைச்சீலை அப்படிங்கிறது சாதாரண திரைச்சீலை கிடையாது. நம்ம வாசிக்கிறோம் யாத்ராகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலை உண்டு பண்ண கடவாய், அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். உங்க வீட்டில் என் வீட்டில் இருக்க மாதிரியான ஸ்கிரீன் கிடையாது அது. அல்லேலூயா. இந்த ஸ்கிரீனுடைய விஷயத்தை குறித்து யூத புத்தகங்கள் அழகா வெளிப்படுத்துது. என்ன அப்படின்னு சொன்னா 60 அடி நீளம். எத்தனை அடி நீளம்? 60 அடி நீளம். அதாவது இப்படி நீளம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20லிருந்து 40 அடி அகலம். எவ்வளோங்க? 20 அடியிலிருந்து 40 அடிக்குள்ள இருக்கக்கூடிய அகலம். அதாவது ரொம்ப ஒரு ஒரு திக்னஸ், ஒரு மனுஷனுடைய கைகள் 2 கைகளும் சேர்த்தா கூட அந்த அளவுக்கு வராதான், அந்த அளவுக்கு அதனுடைய தடிமன் இருக்குமா. 300 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ண முடியுமா? அந்த திரைச்சீலையை தூக்க முடியுமா? எவ்வளோ பேர்? 300 பேர். அவ்வளோ வெயிட்டான ஒரு கார். இதை யாராவது 2 பேர் சேர்ந்து கிழிச்சிட முடியுமா? அல்லேலூயா. சொல்லுங்க. 300 பேர் சேர்ந்து தான் அந்த திரைச்சீலையை தூக்குறது மீன்ஸ் அதை மாற்றுறது, இந்த வேலையெல்லாம் செய்யறது. அந்த சேலையை தூக்குனாவே, அந்த ஸ்க்ரீனை தூக்குனாவே 300 பேர் வேணும். அவ்வளோ ஸ்ட்ராங்கான, அவ்வளோ வெயிட் உள்ள ஒரு திரைச்சீலை இயேசு கிறிஸ்து மரித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டா என்ன பண்ணுது? கிழியுது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு பாரமா வேணா இருக்கலாம், அது எவ்வளவு வெயிட்டான இருக்கலாம். திரைச்சீலை கூட எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் பாவத்தினுடைய பாரத்தை குறிப்பிடுகிறது. 300 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய வெயிட், அவ்வளோ பாரம். எந்த மனுஷனாலும் அதை ரெண்டா கிழிக்க முடியாது. அதுக்கு தான் அந்த நூலெல்லாம் ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு. என்ன சொல்றாரு? இளநீல நூலு, இரத்தாம்பர நூலு, சிவப்பு நூலும் தரித்த மெல்லிய பஞ்சு நூலு. இதெல்லாம் ஆண்டவர் அதனால தான் மென்ஷன் பண்றாரு. ஸோ இந்த திரைச்சீலை கிழிந்ததற்குண்டான முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தேவ பிரசன்னத்திற்கும் எனக்கும் இடைப்பட்ட பேரியர், ஒரு தடை என்ன பண்ணுகிறது? உடைக்கப்படுகிறது. அது இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, மத்தேயு தெளிவா சொல்றாரு, தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. அப்படி சொல்லல. எப்படி சொல்றாரு? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் என்ன பண்ணுச்சு? அல்லேலூயா. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அப்படின்னு சொன்னா அங்க அந்த திரைச்சீலை எங்கே ஒரு நூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு,
ஒரு நூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஒரு 10 நூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு, பாதி மாத்திரம் தான் கிழிஞ்சிருக்கு, இல்லை மேலே மாத்திரம் கிழிஞ்சிருக்கு, கீழே மாத்திரம் கிழிஞ்சிருக்கு, அதுக்கு மேலே அப்படியெல்லாம் கிடையாது. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் முழுவதுமாக கிழிந்து விட்டது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பாவம் தான் தேவனுக்கும் நமக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய பிரிவை, வெயிட்டான பாரமான ஒரு பிரிவை வைத்திருந்தது. தேவ பிரசன்னத்திற்குள்ளே போக முடியாதபடி இந்த தடையை உடைத்ததுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிந்தின ரத்தம். அப்ப அவ ஆவியை விட்டார் என்பதே நமக்கு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், முதல்ல அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வெளிப்படுத்துறது என்ன அப்படின்னா, தேவனுக்கும் அதாவது பிதாவுக்கும் நமக்கும் இடைப்பட்ட அந்த தடை உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுதான் திரைச்சீலை கிழிந்ததற்குண்டான முதல் அர்த்தம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வழி திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சாலை திறக்கப்பட்டது. ஒருவர் எடுத்து வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19, 20. ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, அந்த இடத்துல எபிரேயர் எழுதின அப்போஸ்தலர் தெளிவா பேசுறாரு. என்னன்னா, திரையின் வழியாய், வழி. அடுத்தது 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு. ஹல்லேலூயா. திரைச்சீலை கிழிந்தது முதலாவது, நமக்கும் தேவ பிரசன்னத்திற்கும் உண்டான தடை உடைக்கப்பட்டது. இரண்டாவது, வழியை திறந்து கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன வழியை திறந்து கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேடி போவதற்குண்டான. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வசனத்துல இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், we have a privilege. யாருக்கு உண்டு பண்ணி இருக்கிறாரு? நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஒரு இடத்துக்கு போறீங்க, எந்த இடத்த சொல்லலாம்? சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த நாட்களில் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சில நேரங்களில் திடீர்னு 1000 ரூபா 2000 ரூபா அறிவிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? திடீர்னு 1000 2000, அதுக்கு என்ன கொடுக்குறாங்க? டோக்கன் கொடுக்குறாங்க. இப்போ டோக்கன் கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்குங்க அந்த ஏரியா? பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போ நீங்களும் நானும் போகிறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 100 பேரை தாண்டி 101வது ஆளாக தான் என்ன பண்ணுவோம்? நிற்போம். இதே சமயத்தில், இதே நேரத்தில் அந்த டோக்கன் கொடுக்கிறவர் நமக்கு ரொம்ப பழக்கமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நேராக சைடில் அப்படி பூந்து இப்படி பூந்து நேராக உள்ளே போய் டோக்கனை வாங்கிட்டு என்ன பண்ணிடுறோம்? வந்துடுறோமா இல்லையா? அப்போ நமக்கு என்ன அங்கே கிடைக்குது? அந்த டோக்கன் கொடுக்கக்கூடிய அந்த ரூமுக்கு எளிதாக உள்ளே போகிறதுக்கு உண்டான வழி நமக்கு என்ன பண்ணிடுது? ஆனால் இப்போ பார்க்குறோம், திரும்பி நமக்கு அப்படி தெரியாத ஒரு ஆள் இருந்தால் நம்ம 100 பேரை தாண்டி தான் அந்த வழி, அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வழியை போய் என்ன பண்ண முடியும்? அடைய முடியும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, என்ன விஷயம்? 100 பேருக்கு இல்லாத ஒரு பிரிவிலேஜ், 100 பேருக்கு இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கலாம், என் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கலாம், நம்மளை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆனா இவர்கள் தேவனை நெருங்கக்கூடிய வழி இருக்கா? இந்த ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வழி இருக்கானா? இல்லை. ஆனா நீங்களும் நானும் அந்த ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வழியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்குள்ள பிரவேசிப்பதற்கு அந்த அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது அப்படின்னு சொல்றது எதை குறிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா, ஜீவ மார்க்கத்தை அறிந்து கொள்ளுகிற வழி. அதுக்கு முன்னாடி அந்த வழி எப்படி இருந்துச்சு? அடைக்கப்பட்டிருந்துச்சு. எதால் அடைக்கப்பட்டிருந்துச்சு? இந்த திரைச்சீலை தான் அடைச்சு வச்சிருந்தது. ஜீவ மார்க்கம் அப்படிங்கிறது ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. எல்லாருமே பாவத்தினாலே மரித்து போய் கிடந்தோம். நம்ம எல்லோரும் என்ன பண்றோம்? கெட்டு போய் பாவத்தில் மரித்து போய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை நம்மேல் அன்பு வைத்து இந்த உலகத்திலே வந்து அவர் பிறந்து உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன மீட்பு தெரியுமா? இந்த உலகத்திலும் தேவ பிரசன்னத்திற்குள்ள போற ஒரு மீட்பு, அடுத்தது பரலோகத்திலும் தேவனோடு செல்லுகிற ஒரு மீட்பு.
இதுதான் அந்த இடத்துல உண்டான ஒரு பிரிவிலேஜ். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு என்ன பிரிவிலேஜ்? இன்னைக்கு இந்த உலகம் உங்களையும் என்னையும் பார்த்து பல விஷயத்துல அடையாளப்படுத்தும். நீ ஆண்டவரை இயேசுவை கும்பிடுற, உங்ககிட்ட இது பிரச்சனை அது பிரச்சனை, இப்படி இருக்க அப்படி இருக்க, இந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இருக்க, உனக்கு இது கிடையாது அது கிடையாது, இப்படித்தானே இந்த உலகம் உங்களை என்னையும் அடையாளப்படுத்துது. ஆனா என்றைக்கு இந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்ததோ அன்றையில் இருந்து கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவ மார்க்கத்திற்குள்ளே பிரவேசிக்க, தேவ பிரசன்னத்திற்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு மிகப்பெரிய வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வழி தெரியாம 100-200 பேர் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே கர்த்தர் தெரிந்து கொண்டபடியால் நம்ம ஸ்ட்ரைட்டா அந்த பிரசன்னத்திற்குள்ளாக என்ன பண்ணிடுறோம்? கடந்து போயிடும். அல்லேலூயா. இந்த ஜீவ மார்க்கத்தினுடைய வழி என்ன? இந்த ஜீவ மார்க்கத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அந்த த்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜரீக அந்த அரண்மனை, ராஜரீக அந்த அறை, ஒரு ராஜாவினுடைய அறை. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அந்த தைரியம் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. இல்லையா? இயேசு யாரு? இயேசு யாருங்க? ராஜா. பிதா யாரு? தகப்பன். மேல இன்னொரு அவரு ஒரு ராஜா. ராஜா தானே? யூதராஜ சிங்கமேன் பாட்டு பாடுறோம். இந்த உலகத்தினுடைய ராஜா அவர், கிங் அவர் தான். இப்ப அந்த கிங்கை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? திரைச்சீலை ரெண்டாக கிழித்து அதிகாரத்தை கொடுத்திருக்கார், வழியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு முதலமைச்சரை போய் பார்த்துட முடியுமா? இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளை காலையில் பஸ் பிடிச்சு போனோன்னு அவரை பார்க்க வந்திருக்கிறேன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவை பார்க்க வந்திருக்கிறேன், அவர் ரூம் எங்கே காட்டுங்க, நான் உள்ளே போகிறேன், போக முடியுமா? அவர்கிட்ட போய் நான் பேசிட்டு வரணும், முடியுமா? இல்லை ஒரு வாரம் கழித்து நான் பிரைம் மினிஸ்டர் பிரதமர் மோடியை நான் பார்க்க போகிறேன், நேராக ஒரு ரூமுக்கு நான் போக முடியுமா? திருச்செங்கோட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை பார்க்கவே நம்மளால் முடியாது. அல்லேலூயா. பிரச்சனையோடு போனால் அவர் வேலையில் இருக்கார், வெளியே நில்லுனா கம்முன்னு இப்படி தான் வெளியே என்ன பண்ணணும், நின்றுட்டு இருக்கணும். அவர் எப்போ வேணால் வரலாம், எப்படி வேணால் வரலாம். இதுதான் இன்னைக்கு. அவ்வளோ தூரம் போவேன், சொந்தக்காரனை பார்க்குறதுக்கே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் வெளியில் ஊரில் இல்லை, பிஸியாக இருக்கேன், அங்கே இருக்கேன் இங்கே இருக்காம்மா, பார்த்து வீட்டுக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பான் ஆலமரத்தில். நான் அங்கே இருக்கேன், என்ன பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி தான் வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது, நாளைக்கு வாங்க டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படிமா. ஆனால் இன்னைக்கு கதவை சாத்தி முழங்கால் படிட்டு ஏசப்பா அப்படின்னா எங்கே போயிடுறோம்? அல்லேலூயா. அவருடைய ரூமுக்கு போயிடுறோமா இல்லையா? அவருடைய பிரசன்னம் வந்துரு. என்னங்க சும்மா உட்காந்துருக்கிறீங்க? அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரருடைய தனிப்பட்ட ரூமுக்குள்ளே உங்களால் போக முடியல. உங்கள் மனைவியினுடைய செல்ஃபோன் பாஸ்வேர்டு எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? தெரியாது. நிறைய பேர் தலையாட்டுறாங்க. சரி, சரியா? தெரியாது. இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை குடும்பத்திலே இருக்குது. என் பிரைவேசிக்குள்ளே என்னுடைய பிரைவேசிக்குள்ளே என்ன வராத, நீ என்னுடைய ரகசியத்துக்குள்ளே நீ வராத, என் எதுக்குள்ளே என்ன பண்ணாத, நீ வராத. இது நீ கணவனாக இருக்கலாம், நீ மனைவியாக இருக்கலாம், நீ பிள்ளையாக இருக்கலாம், அம்மா, உனக்கு இன்னும் ஒரு லிமிட் உண்டு, அதுக்குள்ளே நீ நில்லு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன இப்படி வைக்கல. ஹல்லேலூயா. அவருடைய ரூமுக்கு, அவருடைய அந்த ராஜரீக அந்த ராஜ அரண்மனைக்கு எப்போ போய் முழங்கால் படிட்டு அப்பா அப்படின்னு போனால் அந்த ரூமுக்கு பிரசன்னத்துக்குள்ளே போயிடுறோம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போயிடுறோம். அவர் நீங்கள் சொல்கிறத அவர் கேட்குறாரு, அவர் சொல்கிறத நம்ம கேட்குறோம், அவரை தரிசனம் பண்ணுறோம், அவர் உணர்றோம். இதுக்கு மேலே ஒரு பாக்கியம் வேணுமா? ஹல்லேலூயா. இந்த வழியை தான் திரைச்சீலை கிழிந்து ரெண்டாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறது? கொடுத்துருக்குது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பிதாவுக்கு எதிரியா இருந்தோம் நீங்களும் நானும், பிதாவினுடைய கோபாக்கினைக்கு உரியவராக இருந்தோம். ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து மரித்து ரத்தம் சிந்தினாரோ, திரைச்சீலை மேலிருந்து கீழா ரெண்டா கிழிந்ததோ, அப்பொழுதே ஆண்டவர் 3 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துறாரு, 3 ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு கொடுத்துறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் அவருடைய ஒரே பேரான குமாரனுக்கு நண்பனா மாறிடுறோம். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்டா மாறிடுறோம். இதே சமயத்தில் மு க ஸ்டாலின் ஐயா அவங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நீங்களும் நானும் ஃப்ரெண்டாக இருந்தால் என்னாகும்? அவங்க மு க ஸ்டாலின் ஈஸியாக பார்த்துடலாம். அப்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச மாதிரி, எப்போ உங்கள் அப்பாவை நான் பார்க்கணும், டைம், எங்கள் அப்பாவை நீ தான், நான் போகிறவா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு என்ன பண்ணிடுவார்? கூட்டிகிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. உங்கள் முகத்தை வச்சு என் முகத்தை வச்சு உள்ளே விட மாட்டாங்க. நமக்கு முன்னாடி போகிற அவருடைய குமாரனுடைய அவருடைய மகனுடைய முகத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? உள்ளே விடுவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும். பிதாவினுடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்ம முகத்தை வச்சு போக முடியாது.
பிதாவினுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க சம்பாரிச்ச சொத்தை வச்சு போக முடியாது. பிதாவினுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வச்சிருக்கிற இந்த அழகு முகன்னு உலகத்துல பெருமை பேசிக்கிறமே அதை வச்சு போக முடியாது. இல்ல பிதாவினுடைய பிரசன்னத்திற்குள்ள உங்க ஜாதி பெருமையை பேசுறீங்களே அதை வச்சு உள்ள போக முடியாது. பிதாவினுடைய பிரசன்னத்திற்குள்ள உங்க படிப்பின் பெருமையை வச்சு போக முடியாது. பிதாவின் பிரசன்னத்திற்குள்ள போக வேண்டும்னா அதற்கு முன்னாடி யார் போகணும்? இயேசு கிறிஸ்து போகணும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் போகணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவரும் யாரை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த வழியை தான் ஆண்டவர் திறந்து கொடுத்தார். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் திரைச்சீலையும் ரெண்டாக கிழிந்து ஒரு வழியை உருவாக்குச்சு. என்ன வழி அப்படின்னு சொன்னா, தேவ குடும்பத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டோம்? ஒரு மெம்பர் ஆயிட்டோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தில் ஒரு ஆளு. இத்தனை நாட்களா குடும்பத்திற்கு வெளியே தூக்கி எறியப்பட்டிருந்தோம். ஏதேன் தோட்டங்கிறதா அவருடைய வீடு. அதுல ஆதாம் ஏவாள் அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர்களோடு உலாவி கொண்டிருந்தா. பாவம் வந்த உடனே அவர் வீட்டில இருந்து ஆண்டவர் முதலாவது என்ன பண்ணார்? ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணாருங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் ரெண்டா பிரிச்சு, நீ இந்த வீட்டில் இருந்துக்கோ, நீ அந்த வீட்டில் இருந்துக்கோன்னு சொன்னார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? துரத்தி விட்டார். வீட்டை விட்டு வெளியே என்ன பண்ணார்? துரத்தி விட்டார். ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் திரும்ப அவருடைய வீட்டிற்குள்ள வந்து அவருடைய பிள்ளையா இருந்து இழந்து போன இடத்தை திரும்ப நமக்கு கொடுத்திருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய பாவம், அவருடைய ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்து அவருடைய குடும்பத்தில் ஒன்றா ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல முதலமைச்சரையோ பிரதமரையோ நீங்களும் நானும் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்கணும். ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, என்ன கிடையாது? அப்பாயின்மெண்ட் கிடையாது. அப்பாயின்மெண்ட் உண்டா? முதலமைச்சர் சந்திக்க அவங்க பிள்ளைய எனக்கு இந்த டைமுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க லெட்டர் கொடுத்து அதை அப்ரூவல் வாங்கி போலீஸ் செக் பண்ணி அவங்களை விடுவாங்க? இல்லை, அவர் நேராக போகலாம். ஏன்? அவருடைய பிள்ளை. அவங்க மனைவி நேராக போகலாம். அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பேர குழந்தைங்க நேராக உள்ள ஓடி போய் விளையாடலாம். ஏன்னா அவங்க பேர குழந்தைங்க, அவங்க சொந்தக்காரங்க நேராக போகலாம். ஏன்னா அவங்க குடும்ப ஆட்கள். ஆனால் நீங்களும் நானும் போக முடியாது. திரைச்சீலை ஒரு நாள் இப்படிதான் நம்மளை அப்படியே மறைச்சு வச்சிருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய குடும்பத்துல ஒரு ஆளா மாத்திட்டாரு. எப்ப வேணா தெய்வ சமூகத்துக்கு போகலாம். இதுதான் டைம், இதுதான் நேரங்கிறது கிடையாது, இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மூணாவது விஷயம், உங்களையும் என்னையும் பரலோகத்தினுடைய குடிமகனா ஆண்டவர் மாத்திட்டார். ஹல்லேலூயா. சிட்டிசன் ஆஃப் ஹெவன். பரலோகத்தினுடைய குடிமகன். அதுக்கு முன்னாடி பாவத்தின் குடிமகனா இருந்தோம். அதுக்கு முன்னாடி நரகத்தின் குடிமகனா இருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தினுடைய பாவ இச்சைகளின் குடிமகனா இருந்தோம். ஆனா இயேசுவின் ரத்தம் எப்பொழுது பூமியில சிந்தப்பட்டதோ, எப்பொழுது நமக்கு மீட்பு வந்ததோ, அப்பொழுதே பரலோகத்தின் குடிமகன் ஆயிட்டோம். அதனாலதான் பாடுறோம், என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் அதை காண்பேன். அல்லேலூயா. அதுதான் என் சொந்த தேசம், அதுதான் என் ஊரு, அதுதான் என் வீடு, அதுதான் என் உலகம். இங்க வாழ்றது என்னது? கொஞ்ச நாட்கள், கொஞ்ச நாட்கள் மாத்திரம் தான் இந்த உலகத்தில். ஐ ஹாவ் டு ப்ரூவ். நான் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் நிரூபிக்கணும் நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் அதுக்குண்டான டைம் தான். அந்த டைம் எப்போ வேணா முடியலாம். அல்லேலூயா. நான் அப்பாவின் பிள்ளை, ஏசப்பாவின் பிள்ளை நான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் கொஞ்சம் நாட்கள் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய கோபத்தை காட்ட இங்கே ஆண்டவர் கொடுக்கல. உங்களுடைய வீரத்தை காட்டுறதுக்கு ஆண்டவர் கொடுக்கல. பலசாலிகள்லாம் விழுந்து போகிறாங்க, ஆரோக்கியமான ஆட்கள்லாம் மரிச்சு போகிறாங்க. நீங்களும் நானும் சில பேர் இந்த உலகத்தில் நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா 100 வருஷம் வாழலாம், அதை சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கலாம், கராத்தா கற்றுக்கோங்க, ஓடுங்க, ஒடியாருங்க, உட்காருங்க, எந்திரிங்கிறான். பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு வந்தவங்க இறந்து போகிறாங்க. அல்லேலூயா. மிகப்பெரிய எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. எஸ், நான் அதை தப்பு சொல்லலை, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. பட் நல்லா புரிந்துக்கோங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவான நேரம். அந்த நேரத்தில் இயேசுவின் பிள்ளைன்னு இந்த பூமியில் நிரூபிச்சுட்டு போயிடணும். வயசு இன்னைக்கெல்லாம் நீங்களும் நானும் கால்குலேஷன் பண்ண முடியாது. நான் இப்போ எனக்கு 25 வயசு, நான் கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு 30 வயசில் குழந்தை, அந்த குழந்தைய படிக்க வைக்கிறேன், வீடு கட்டுறேன், கார் வாங்குறேன், 45 வயசில் இன்சூரன்ஸ் காப்பி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இங்கே சம்பாதிக்கிறேன், அங்கே சம்பாதிக்கிறேன், அந்த ஊர் போகிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி பெட்டி கட்டி கிடைச்சா போயிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். உங்களுடைய திட்டங்கள் எப்பொழுதும் என்னவா இருக்கணும்? நான் இயேசுவின் பிள்ளைங்கிறது எங்கேயாவது நிரூபிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதை என்ன பண்ணணும்? மனதில் வைத்துக் கொள்ளணும். ஸோ வழிங்கிறது அந்த வழியை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜரீக அறையை அக்சஸ் பண்ணக்கூடிய, அதில் தொடர்பு கொள்ளக்கூடிய கிருபைய வழியை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நடந்த பிறகுதான் அந்த திரைச்சீலை 2ஆ கிழியுது. யோசிச்சு பாருங்க, அங்க ஒரு ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்திருப்பான். அது கிழியும் போது அவன் அதை எப்படி உணர்ந்திருப்பான்? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா.
அதே போல அந்த 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 கோவிலுக்கு வெளியே ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஸ்கிரீன் கிழிஞ்சு முதல்ல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கும்போது அவங்க எப்படி உணர்ந்திருப்பாங்க? இத்தனை வருஷம் ஹைடா இருந்தது, இத்தனை வருஷம் மறைந்திருந்தது, அந்த விஷயம் பார்க்க முடியாத இடமா இருந்தது. இப்ப சுலபமா அதை அக்சஸ் பண்ண முடியுது, சுலபமா அதை பார்க்க முடியுது. எவ்வளோ கிருபை, அது எவ்வளோ பாக்கியம். அது இந்த ஆப்ஜெக்ட் உணர்த்து, இந்த திரைச்சீலை 2ஆக கிழியக்கூடிய சம்பவம் உணர்த்தக்கூடிய விஷயம் அதுதான். மூணாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த சிறைச்சீலை 2ஆக கிழிந்தது எதை குறிக்கக்கூடிய காரியம்? உங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டது. என்ன நம்பிக்கை? எடுத்து வாசிங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் நிறைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடிகளாகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னங்க நம்பிக்கை? அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் வேண்டாமா நித்திய வாழ்க்கை? வேண்டாமா? வேண்டாம் பாஸ்டர், இங்கே ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம்னு போராடிட்டு இருக்கிறோம், இன்னும் நித்திய வாழ்க்கை சாகா வரமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நித்திய வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கை அல்ல, இந்த சரீரம் அல்ல, இந்த உறவுகள் அல்ல. நித்திய வாழ்க்கை என்பது பரலோகத்தில். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை ஸ்டைலே வேற, அந்த வாழ்க்கை முறையே வேற. நீங்க யாருக்காகவும் உழைக்க வேண்டாம், யாருக்காகவும் நீங்க கஷ்டப்பட வேண்டாம், யாரிடத்துல அவமானப்பட வேண்டாம், யாரிடத்துல அடிமையா இருக்க வேண்டாம். நீ இதை செஞ்சாதான் நீ உயர்வ, இப்படி படிச்சாதான் நீ வாழுவ, இந்த பணம் சம்பாதிச்சாதான் உனக்கு பெருமை. அந்த நித்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? பிதாவினுடைய வலது வருஷத்துல உட்கார்ந்து அவரை எப்பொழுதும் ஆராதிச்சுட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அங்க சாப்பாடு குறித்து கவலை கிடையாது, வீட்டை குறித்து கவலை கிடையாது, இஎம்ஐ குறித்து கவலை கிடையாது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கிடையாது. நித்திய வாழ்க்கை என்பது கர்த்தரை ஆராதிப்பது மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் இந்த பூமியிலே தேவனை ஆராதிப்பதில் சந்தோஷப்படுகிறானோ அவன் மாத்திரம்தான் நித்திய வாழ்க்கையிலே சந்தோஷப்படுவான். ஹல்லேலூயா. சினிமாவுக்கு போக எவன் சந்தோஷமா இருக்கிறானோ அவன் தான் திரும்ப திரும்ப எங்க போய்கிட்டே இருப்பான்? குடிக்கும் போது அந்த சந்தோஷம் எவனுக்குள்ள வருதோ அவன் தான் திரும்ப திரும்ப அந்த குடிப்பழக்கத்துக்குள்ள போய்கிட்டே இருப்பான். அப்ப இங்க ஆராதனை பண்ணி துதிச்சு தேவனை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு 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 சந்தோஷம், ஒரு உறுதி இருக்கும். எப்ப என் தேவனை நான் காண போகிறேன், ஹல்லேலூயா, எப்ப என் ராஜாவை ஆராதிக்க போகிறேன். இப்ப கண்ணை மூடி ஆராதிச்சுட்டு இருக்கிறேன், கண்ணை திறந்து அவருடைய முகத்தை பார்த்து ஆராதிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்க ஆராதிக்க அவர் சிரிக்க சிரிக்க உங்க ஆராதனையில் அப்படியே அவர் லயித்து போக, உங்கள் ஆராதனையில் அப்படியே அவர் மகிழ்ச்சி அடைகிறத காணும் போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். உங்களை பரலோகத்தில் இப்படிலாம் யோசிச்சு பாருங்க. பரலோகம் போகிறோம் எல்லாரும், ஒரு 100-150 பேர் போகிறோம். உங்கள் சொந்தக்காரங்களாம் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் போய் ஒரு நிலநடுக்கத்தில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிலநடுக்கத்தில் பொட்டுன்னு போயிட்டோம், எல்லாம் பூமி கடியே போயிட்டோம், குடும்பத்தோடு எல்லாம் போயிட்டோம், சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாம். டக்குன்னு திரும்ப கண்ணை முழிச்சா பரலோகம். அப்போ நீங்கள் பரலோகத்தில் போகும்போது ஆண்டவர் அப்படியே கோபத்தோடு உட்காந்துருக்கிற, வரவன் நீ நரகத்துக்கு போ, நரகத்துக்கு. உங்களை பார்த்த உடனே சிரிச்சு, வாமா மகளே, வாப்பா தம்பி, வா என் பிள்ளை வா அப்படின்னு இறங்கி வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஒரு சின்ன எம்எல்ஏ நம்ம ஊருக்கு வந்தோன்னா நம்மளை பார்த்து சிரிச்சு, வாங்க நீங்கள் தானே இங்கே கிளை செயலாளராக இருக்கிறீங்க, நீங்கள் தானே அமைப்பு, நீங்கள் தானே உறுப்பினர் அப்படின்னாவே அப்படியே உள்ள அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். என்ன எம்எல்ஏ கூப்பிட்டாரு பார்த்தியா, எனக்கு என்ன, அவர் போனதுக்கப்புறம் நமக்கு தான், நான் தான் பெரிய ஆள், என்ன தான் எம்எல்ஏ கூப்பிட்டாரு, என்ன தான் கவுன்சிலர் கூப்பிட்டாரு, என்ன தான் வார்டு மெம்பர் கூப்பிட்டாருன்னு அவ்வளோ பெருமை வந்துடும் நமக்குள்ள. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு யோசிச்சு பாருங்க, பரலோகத்தில் போனோன்னா ஆண்டவர் என்னை பார்த்து சிரிக்கணும், என்னை பார்த்து வரவேற்கணும். ஹல்லேலூயா. அந்த வழியை தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த நிச்சயத்தை தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் அழகான இன்னொரு வார்த்தை சொல்றா பாருங்க, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுக்குமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. ஆங்கர் என்னங்க? ஆத்தும நங்கூரம். நம்மளுடைய ஆத்தும நங்கூரம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு உறுதி, அதுதான் நம்ம நம்பிக்கை. நீங்க பரலோகம் போறதுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு கிடையாது. பாஸ்டர் தசமவாகம் போட்டிருக்கிறேன், அந்த தசமவாகம் தான் என்ன பரலோகம் கூட்டிட்டு போகாது. என் பிறந்த நாள்ல 1000 பேருக்கு நான் சாப்பாடு போட்டேன், அதுதான் என்ன பரலோகம் கூட்டிட்டு போகாது. அது நம்முடைய கடமை,
ஆனால் அதுதான் என்னை கூட்டிகிட்டு போகாது. ஃபர்ஸ்ட் என்ன ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுனாங்க, நான் அவங்கள மன்னிச்சுட்டேன், அது என்ன பரலோகம் கூட்டிகிட்டு போகாது. அந்த திரைச்சீலைக்குள்ளாக ஒரு ஆத்தும நங்கூரம், உங்களுடைய ஆத்துமா ஒரு நங்கூரத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நங்கூரம் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் நங்கூரமா இணைச்சு கொண்டு போய் அங்கே இணைச்சு வச்சிருக்கிறார். ஒரு பெரிய கப்பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்கு? ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பல் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் இணைக்கப்பட்டிருக்கிற நங்கூரம், அது ரொம்ப ஆங்கர் அப்படிம்பாங்க, ரொம்ப முக்கியம். அந்த கப்பல் நிறுத்துறதுக்கு நீங்களும் நானும் 2 வீலர் ஓடுற மாதிரி பிரேக் அடிச்சோன்னா அப்படி நின்றுது பாருங்க, அப்படிலாம் அங்கே நிற்காது. அந்த நங்கூரத்தை இறக்கணும். அந்த நங்கூரம் என்ன பண்ணும்? கீழே போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருந்து கரெக்டான கடினமான கடலினுடைய தரைத்தளத்தில் அது இப்படி கம்பியாக இருக்கும். ஆங்கரில் ஒரு 4-5 கம்பி பெரிய ஆங்கராக இருக்கும். அப்படி கம்பியாக அது போய் அப்படி விழுந்து அந்த கம்பி அப்படி மாட்டிடும். அப்படி மாட்டி அந்த கப்பல் போயிட்டே தான் இருக்கும். அந்த சங்கிலி இருக்கிற வரைக்கும் போய் அப்படி மாட்டி இழுத்தாதான், அந்த நங்கூரம் இழுத்து பிடிச்சாதான் அந்த கப்பல் அப்படி நிற்கும். அப்போ இந்த கப்பல் எப்படி அதில் நிற்கிது அப்படின்னு சொன்னால், அந்த நங்கூரத்தினுடைய பலன், அந்த நங்கூரம் போட்டு இழுத்து பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அதன் மூலியமாக தான் அந்த கப்பல் நிற்கிது. அது எவ்வளோ வெயிட்டாக வேணா இருக்கலாம், அதில் எவ்வளோ பாரம் இருக்கலாம், அதில் எவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கலாம். நங்கூரம் ஸ்ட்ராங்கான நங்கூரம் இல்லைன்னா கப்பல் ஒன்று போய் கரையில் போய் இடித்து விழுந்துடும், இல்லை கப்பல் கவுந்துடும், இல்லை அது பாட்டுக்கு ஒரு வழியில் எங்கேயாவது போய் கவுந்துடும். நங்கூரம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி திரைக்கு பின்னால அவருடைய நங்கூரத்தை போட்டு உங்களை என்னை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆத்துமா என்கிற உங்களுடைய என்னுடைய கப்பல் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நிக்குது. என் படிப்பு அங்க நங்கூரமா இல்ல. பிதாவுக்கு முன்னாடி போய் எதுங்க நங்கூரமா உட்கார்ந்து இருக்குது, எதுங்க பிடிச்சு வச்சிருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அந்த திரைச்சீலைக்குள்ளாக உங்களை என்னை கொண்டு போனது இயேசு கிறிஸ்துவினுடைய நங்கூரம் தான் என்ன பண்ணிருக்கு, கொண்டு போயிருக்கு. நம்மளை அங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு, நம்மளை பிடிச்சு வச்சிருக்கு. ரெண்டு பக்கமும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு சைடு நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் பாடுகிற பாடல், நான் சம்பாதிக்கிற சம்பாத்தனை, என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய கட்டுப்பாடு, இதனால தான் நான் பரலோகம் போவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னொரு புறம் நான் ஃபெயிலியரான ஆள், நான் வீக்னஸான ஆள், நான் குறைவுள்ளவனான ஆள், நான் பரலோகம் போக முடியாது, பரலோகம் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னொரு புறம் நான் என்ன வேணா பாவம் பண்ணுவேன், நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தேவ சமூகத்திலே, தேவ பிரசன்னத்திலே என் ஆத்துமாவை நங்கூரமாக என்ன பண்ணுது, இழுத்து பிடிச்சு வச்சிருக்குது. அவ்வளோதான். இது எல்லாமே நான் யாருடைய பிள்ளை, அவர் எனக்காக செய்ததை நான் எப்படி எடுத்துக்கிறேன், எப்படி உறுதி பண்ணிக்கிறேன்னு காட்டுறதானோ தவிர சுயம் கிடையாது. என்னுடைய வீக்னஸ், என்னுடைய ஃபெயிலியர் ஒருபோதும் என்னை டிஃபைன் பண்ணாது, என்னை உறுதிப்படுத்தாது. சில பேரை ஈஸியாக குற்றம் சுமத்திடுறோம், நீ இப்போ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு. நல்லா கவனிங்க, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, யார் பரலோகத்துக்கு போவா யார் நரகத்துக்கு போவாங்கிறது இந்த நாட்களில் யாராலையும் கணிக்க முடியாது. அல்லேலூயா. மிகப்பெரிய, நான் சொல்லுவேன், மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அன்னைக்கு தான் இருக்கு நமக்கு. மிகப்பெரிய ஆச்சரியமான நாள் அதுதான். நம்ம இவங்கெல்லாம் பரலோகம் போயிடுவாங்கம்பா, அவங்களாம் நரகத்துக்கு நிற்பாங்க. இவங்கெல்லாம் கண்டிப்பாக நரகம் தான் நினைப்போம், அவங்களாம் பரலோகத்துக்கு நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, யாரை ஆண்டவர் மன்னிக்கிறார், யாரை ஆண்டவர் தண்டிக்கிறார், இதெல்லாம் நீங்களும் நானும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் 3 வருஷம் ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு பாவம் பண்ணிடுறோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. திங்கக்கிழமை காலையில் ஆண்டவருடைய வருகை என்ன ஆகுங்க? சத்தமா சொல்லுங்க, நரகம், கைவிடப்பட்டுருவோம். 3 வருஷம் உண்மையா இருந்த ஆண்டவரே, நைட்டு தானே ஒரு பாவம் பண்ண, சரி மன்னிப்பு கேட்டியா, ஒப்பு கொடுத்தியா, இந்த பாவத்தை விட்டு விலகி நின்னையா? இல்லை ஆண்டவரே டைம் இல்லை. உனக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம்ப்பா, எனக்கு டைம் வந்துருச்சு, நரகத்துக்கு போன்றுவார். ஐயோயோ. அதே 3 வருஷம் ஒருத்தன் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பண்ணாத அட்டூழியம் கிடையாது, பண்ணாத அக்கிரமம் கிடையாது. நீங்கள்லாம் பார்த்து இவெல்லாம்ப்பா நரகத்தில் புழுத்தான் அவன் சாவான், இவெல்லாம் இப்படி சாவான் அப்படி சாவான்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சு அடையாளப்படுத்தி வச்சுருப்போம். பார்த்தா நான் சொன்னது போல் நாளைக்கு காலையில் ஆண்டவருடைய வருகை, இன்னைக்கு நைட்டு உட்காந்து நெஞ்சா அடித்து அழுது ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்டுருவான். ஆண்டவர் நாளைக்கு வந்த உடனே என்னாவும், அவன் எங்கே போயிடுவான்? பரலோகம் போயிடுவான். 3 வருஷம் இயேசுவோடையே பயணம் பண்ண யூதா செத்து எங்கே போனா? எனக்கு தெரிஞ்சு நரகத்துக்கு தான் போயிருப்பான். ஆனால் கடைசி நிமிஷம் சிலுவையிலே அறையப்பட்டு கூட இருந்த அந்த திருடன், ஆண்டவரே என்னையும் மூடு என்ன பண்ணுங்க,
நினைத்தருளும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், என்னோட பரதேசியில் நீ என்ன பண்ணுவாய், இருப்பாய். ஹல்லேலூயா. டிஃபரன்ஷியேட் பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம் பேசியிருப்பான், என்ன அற்புதத்தை அவன் கண்டிருப்பான், என்ன நடந்திருக்கோங்க. இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரி, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடும் என்னோட பேசுகிற விஷயம் அதுதான். உங்களுடைய விசுவாசம் இது என்ன அடையாளப்படுது? திரைச்சீலை ரெண்டாக கிழிவதும் இயேசு கிறிஸ்துவுடைய மரணமும் இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிற பாடம் என்னன்னா, எப்பொழுதும் உங்களை குறித்தோ உங்களை சுற்றி உள்ளவர்களை குறித்தோ இல்லை உங்களுடைய படிப்பை குறித்தோ இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தின் மீதோ ஒருபோதும் என்ன வைக்காதீங்க, விசுவாசமும் நம்பிக்கை வைக்காதீங்க. என்றைக்கு உங்களை சுற்றியும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் பிரச்சனைக்குள்ளா போயிடுறீங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்றைக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களோ அன்றைக்கு நாம் என்ன பண்ணுவோம், பரலோகத்திற்குண்டான உறுதிக்குள்ள, பரலோகத்திற்குண்டான ரட்சிப்புக்குள்ள, பரலோகத்திற்குண்டான வழிக்குள்ள பயணம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், நான் பைபிள் ஃபுல்லாக படிக்கிறேன், பாட்டு நல்லா பாடுறேன், காணிக்க நான் போடுறேன், தசமபாக நான் போடுறேன், நான் அப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் இதை பேசுகிறேன், நான் அதை பேசுகிறேன், நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன், பாஸ்டர் 10 லட்சம் 20 லட்சம் சம்பாரிச்சிட்டேன், இஸ்ரவேல் தேசத்தில் போய் கெத்செமனே தோட்டத்தில் உட்காந்து ஜெபிச்சனா எனக்கு பரலோகம் என்ன பண்ணிடும், உறுதியாகிற அப்படிலாம் கிடையாது. ஒரு குரூப் அப்படி தான் கிளம்பிட்டாங்க ஈரோட்டிலேருந்து. ஆண்டவர் ஒலிவ மலையில் தான் முதல்ல இறங்குறாருன்னு சொல்லி வீட்டு நிலத்தையெல்லாம் விற்றுட்டு அங்கே இஸ்ரவேல் தேசம் போயிட்டான். எப்படா ஆண்டவர் வருவார் ஒலிவ மலையில் இறங்கணுன்னே ஃபஸ்ட்டு அட்மிஷன் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு நம்ம ஈரோட்டில் பாதி பேர் பணமெல்லாம் திரும்பி வந்திருப்பான். அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. ஸோ உங்ககிட்ட இருக்கிற காரியத்தின் மீது விசுவாசம் வைக்காதீங்க. எப்பயுமே மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி உள்ள எல்லாமே மாய்மாலமானது. என்னது மாய்மா? அழகா இவர் சொல்லுவார், எல்லாமே மாயை. சாலமோன் சொல்லுவார் பிரசங்கில, எல்லாமே என்னது, மாயை. தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், போய் தொட்டோம்னா காணாமல் போயிடும். அதுதான் மாயை அப்படின்னு சொல்றது. புகை போல அப்படியே பெருமூட்டமாக தெரியும், உள்ளே போய் கையை வச்சு பார்க்கலாம், உள்ளே கடந்து போகலாம். அது போல தான் இந்த வாழ்க்கை. உங்கள் கூட இருக்கிற எல்லா விஷயமும் அப்படி தான். எப்போ உங்களை விட்டு விலகும்னு தெரியாது. இவர் என் கூட இருக்கார், அவர் என் கையை பிடிச்சிட்டார், இவர் என் கூட சப்போர்ட்டுக்கு இருக்கார், என் வீட்டில் வந்து இருக்கிறார், எனக்கு அதை தரண்டார், இதை ஏடிஎம் கார்டை என்கிட்ட கொடுத்துட்டார், அக்கௌண்ட் நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டார், இவ்வளோ பணம் என்கிட்ட இருக்குது, அது என்கிட்ட இருக்குது, பேங்க்கில் போட்டு வச்சுட்டேன், படிப்பு பிடிச்சிட்டேன், நான் இந்த டிகிரி வாங்கிட்டேன். தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே நம்பிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மைன்னு இல்லை. கிட்ட போக போக தான் தெரியும் இதெல்லாம் டுபாகூர்னு. அல்லேலூயா. இதெல்லாம் மாயை. இவங்க எல்லாம் பொய்யான ஆட்கள், இவங்க எல்லாம் ஏமாற்றக்கூடியான ஆட்கள், இவங்க எல்லாம் துரோகம் பண்ணக்கூடிய விஷயங்கள். எத்தனை பேருடைய படிப்பு இன்னைக்கு உங்களுக்கு உதவுது சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் படிக்கல, அவங்கள விட்டுருங்க. கஷ்டப்பட்டு நம்மலாம் படித்தோம், அதை படித்து வேலை வாங்கி படிக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் பேசுகிறத பார்த்து அப்படியே கையெல்லாம், நானும் சேர்த்து தான் சொல்கிறேன், கையெல்லாம் அப்படியே புட்டச்சு. அங்கே போய் அமெரிக்கா போய் ஆப்பிரிக்கா போய் அங்கே லட்சம் வாங்கி இங்கே கோடி வாங்கி எல்லாம் அப்படியே யோசிச்சு அப்படியே புட்டச்சு அப்படியே நிற்கும். கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் பாராமல் படித்து கடைசியில் படிப்பை முடிச்சாதான் தெரியுது, இல்லை நிஜம் இல்லை. அல்லேலூயா. நிஜம் இல்லை. சில பேர் போகிறாங்க, சில பேர் போக முடியல, சில பேர் வேலைக்கு போயிட்டு வேலை இழந்து வராங்க. இதெல்லாம் மாயை. அதை குறித்து நம்ம ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்ல வர விஷயம் படிக்காதீங்கன்னு சொல்லலை, நான் சொல்ல வர குறித்து அதெல்லாம் மாயை. அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம், ஒரு மலை பிரதேசத்துக்கு நம்ம எத்தனை பேர் போயிருக்கிறோம்? யாருமே போனது இல்லையா? ஊட்டி, கொடைக்கானல், கொல்லிமலை போயிருக்கோமா இல்லையா? போகிறோம். அங்கே போகும்போது தூரத்துலேருந்து பார்க்குறோம், அப்படியே பனிமூட்டை இருக்குது. கிட்ட போனோன்னு அது காணும், இல்லை அதுக்குள்ளே பயணம் பண்ணும். அதை குறித்து நம்ம கவலைப்படுறோம் என்னைக்காவது? ஐயோ போயிடுச்சு, ஐயோ போயிடுச்சு, அவ்வளோதான். உடனே கடந்து போகிறோம், அடுத்தது ஒன்று தெரியுது, அதை கடந்து போகிறோம், அடுத்தது ஒன்று கடந்து போய்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை, தாக்கம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை அப்படி தான் நீங்கள் எப்பயுமே ப்ரீடிஃபைன் பண்ணிக்கணும், எப்பயுமே முடிவு பண்ணி வச்சுக்கணும். எல்லா விஷயமும் மாயை. அல்லேலூயா. என் தங்கச்சி மாயை, என் அக்கா மாயை, என் தம்பி மாயை, என் அண்ணன் மாயை, எங்கள் அப்பா மாயை, எங்கள் அம்மா மாயை, என் மனைவி மாயை, என்னுடைய கணவன் மாயை, என் பிள்ளைகள் மாயை, என் பணம் மாயை, சொல்லுங்க, என் பேங்க் மாயை. அல்லேலூயா. எல்லாமே திடீர்னு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதை கணக்கு கொடுத்து வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. நம்ம சம்பாரிச்ச பணத்தையே வாங்க முடியல, அக்கௌண்ட்டு கேட்டால் பிளாக்குன்றாங்க. நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நீ போட்ட பணத்தை பிளாக்குன்றாங்க. அப்போ எது தாங்க இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நம்ம உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னா, நித்திய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது ஒருபோதும் மாயை கிடையாது.
திரைச்சீலை இரண்டாக கிழிந்து இயேசுவினுடைய உயிரை விட்டு ரத்தத்தை சிந்தி அந்த நித்திய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாயை கிடையாது. நீங்க இதெல்லாம் நினைச்சிட்டு அதை என்ன பண்ணாதீங்க, மாயை என்று என்ன பண்ணிருக்காங்க நினைச்சுக்காதீங்க. பரலோகத்திற்கு உண்டான அந்த பாதை அப்படிங்கிறது எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த இடத்தில் இருந்தும் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பாதை. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமா. எந்த இடத்துல இருந்து சரி, ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க, அங்கிருந்து பரலோகம் போக முடியுமா? முடியும். பாஸ்டர் ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல இருக்கேன், பரலோகம் போக முடியும். எளிதான ஒரு இடத்துல இருந்தால் போக முடியும் அப்படின்லாம் கிடையாது. நல்ல வசதியாக இருந்தால் தான் பரலோகம் போக முடியும் அப்படி கிடையாது. நான் இப்படி இருந்தால் தான் பரலோகம் போக முடியும், அப்படி இருந்தால் தான் பரலோகம் அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்தில் இருந்தும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பிதாவினுடைய பிரசன்னத்திற்கும் சரி நித்திய வாழ்க்கைக்குள்ளாக பயணம் பண்ணுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? உறுதியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திருடன் எங்கிருந்து பரலோகத்தை நோக்கி பயணம் பண்ணுனா? சிலுவை. சிலுவை எப்படிப்பட்ட அந்த சிச்சுவேஷன், எப்படிப்பட்டதான சூழ்நிலை? பாடு, எவ்வளோ வேதனை, கையில் ஆணி அடிச்சு, இந்த கையில் ஆணி, காலில் ஆணி, முள்முடி. அவன் இருந்த பொசிஷன் ஏன்னா பாவத்தினால் அவனுக்கு வந்தது. ஆனால் அங்கிருந்து பரலோகம் போகிறதுக்கு உண்டான வழி அவனுக்கு என்ன பண்ணப்பட்டது? உறுதிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. பிச்சைக்காரன் லாசரு எங்க இருந்தான்? தெருவில் கிடந்தான். கொப்பளம் எல்லாமே நாய் வந்து என்ன பண்ணிருச்சு? இது பண்ணுச்சு. அவன் இருந்த சிச்சுவேஷன், அவன் இருந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? குப்பை தொட்டிக்கிட்ட அசிங்கமா அலங்கோலமா குளிக்காம அருவருப்பா கிடந்தான். ஆனா அங்கிருந்து மறிச்ச உடனே அவன் எங்க போறதுக்கு தயாரானா? எங்க போனா அவன்? ஹல்லேலூயா. அது குறிப்பிட்ட விஷயம். அதான் நீ எங்க இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை. எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த வீட்டில் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தான் புலம்பிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வீடு இல்லை, 2 அடுக்கு மாடி இல்லை, அது இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த கார் இல்லை, சொந்த நகை இல்லை, சொந்த பணம் இல்லை, அது இல்லை. ஒரு காரியம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உறுதி கொடுத்திருக்காரு. எந்த இடத்துல இருந்தாலும் எங்க போறதுக்கு நமக்கு ஆண்டவர் தகுதியை கொடுத்திருக்கிறார்? நித்திய வாழ்க்கையான பரலோகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்ன தடையா இருந்தது இந்த திரைச்சீலை. இயேசு மரித்து அந்த திரைச்சீலை 2ஆக கிழித்து பரலோகத்திற்குள்ளே போவதற்குண்டான தகுதியை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு தகுதி கிடையாது. பரலோகத்துக்கு என்னங்க குவாலிஃபிகேஷன்? ஒன்றும் கிடையாது. இங்க பிறக்கணும், இந்த ஜாதியில் இருக்கணும், அந்த படிப்பு படிக்கணும், இங்க படிக்கணும், இங்க இருக்கணும், இந்த ஒன்றும் கிடையாது. நீ ஏசப்பாவின் பிள்ளையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா? இயேசுவின் ரத்தத்தை சொந்தமாக்கி கொண்டாயா? தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாயா? பரலோகத்தை உனக்கு உண்டான இடத்தை ஒருவரும் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது? தட்டி பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. தட்டி பறிக்க முடியாது. அதை உறுதியா மனதில் வச்சுக்கோங்க. இதுதான் திரைச்சீலை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம். சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாதை அதுதான். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. 3 பாயிண்ட பார்த்தோம். தடை உடைக்கப்பட்டது, வழி திறக்கப்பட்டது, 3வது என்ன? நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டது. நித்திய வாழ்க்கைங்கிற நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டது. 4வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்ததை இன்னும் நான் எப்படிங்க ஐயா முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், இனிமேல் பாவத்தை சுத்திகரிக்கக்கூடிய பலியை கர்த்தர் இனிமேல் கேட்க போறது இல்லைங்கிறதா அடையாளம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? சிறைச்சிலைக்கு பின்னாடி ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் கொண்டு போய் தெளிக்கப்பட்டது. அப்படி தெளிப்பதன் மூலமாக அவருடைய பாவம் என்ன பண்ணுச்சு? மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் பிதாவினுடைய அந்த மெர்சி சீட்ல, பிதாவினுடைய அந்த பலிபீடத்திலே தெளிக்கப்பட்டது. இனி ஒருவரும் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் என்ன பண்ணார்? பலியானார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இனிமேல் பிதாவுக்கும் நமக்கும் இடையில யாரு தேவையில்லை? இடைப்பட்ட யாருமே என்ன கிடையாது? தேவை கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் சொல்றது விஷயம் உண்டு. என்ன அப்படின்னா, பாஸ்டர் இங்கிருந்து சென்னையில் போனா அங்கே ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, அவர்கிட்ட போய் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னா சரி, அவர் ஜெபம் பண்ணா சரி. நீங்களாம் இன்னும் பழைய ஏற்பாடு புத்தகத்திலே இருக்கிறீங்க. பிரதான ஆசாரியன் ஒரு ஆசாரியன்ட்ட கொண்டு போய் என்னுடைய ஆட்டை கொடுத்து, ஐயா அதை அடிங்க, நான் அந்த பாவம் பண்ணியிருக்கிறேன். அவர் வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் அவர் மோஸ்ட் ஹோலி, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அதை சிந்தி உங்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டதுக்கு அப்புறம் தான் பிதா மன்னிப்பார். இதுதான் பழைய ஏற்பாடு, இதுதான் திரைச்சீலை கான்செப்டே.
ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த உடனே திரைச்சீலை ரெண்டாக கிழிக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்னன்னா, இனி ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவுல யார் தேவையில்லை, இடைப்பட்ட யாருமே என்ன கிடையாது, தேவை கிடையாது. அல்லேலூயா. போங்க, நான் போக வேண்டாம்லாம் சொல்லல, போங்க உட்காந்து பிரசங்கம் கேளுங்க, ஒரு 2 நாள் நான் தேவ சமூகத்தில் காத்திருக்க போறேங்க ஐயா, அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் உங்கள் மைண்டில் சில ஒரு அம்மா இன்னைக்கு சொல்கிறாங்க, பாஸ்டர் எனக்கு அங்கே போயிட்டு வந்தால் தான் என் மனசு என்ன ஆகுது, ஒரு இலகுவாழையுது, திருப்தி அடையுது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும், உன் வீட்டில் பிசாசு இருக்குது, அவர் இருக்கிற இடத்துல யார் இருக்கா சொல்லுங்க. நீங்கள் இங்கேருந்து சென்னையில் போகிற இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறாரு. உன் வீட்டில் பிசாசு இருக்கிறனால தான் உன் வீட்டில் என்ன பண்ண முடியல உன்னால் அந்த சமாதானத்துக்குள்ளே, அப்படியா அர்த்தம்? இல்லை ஆண்டவர் முந்தானத்து நைட்டே கிளம்பி அவர் சென்னையில் கூட்டம் நடத்துறாருன்னு கிளம்பி பட்டி படிக்கல எடுத்துட்டு கிளம்பிட்டாரா உங்கள் வீட்டை என் வீட்டை விட்டு? இல்லை, இவர் சொன்னால் சரியா இருக்கும். தேவ பிரசன்னத்திற்கும் உங்கள் பிரசன்னத்துக்கும் இடைப்பட்ட யாரும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறதா, தீர்க்க தரிசனம் அவர் சொன்னால் கேட்பேன், இவர் சொன்னால் கேட்பேன். டிவியில் உட்காந்து ஐயோ எனக்கு உண்டான தீர்க்க தரிசனம், எனக்கு உண்டான தீர்க்க தரிசனம், இதை செய்யலாமா வேண்டாமா, அவர் பேரை சொல்லுவாரா, அவர் அதை சொல்லுவாரா, அதை வச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இயேசுவை பற்றி மாத்திரம் பேசுவோம், இவங்களை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். பட் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அடையாளம் அதுதான், தேவனுடைய வார்த்தை சொல்கிற அடையாளம். நீங்கள் போங்க ஆண்டவருடைய சமூகம். உங்களுக்கு ஏன் நேரம் இல்லையா? இல்லை ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார்? ஆமாவா இல்லையா? போய் கேளு ஆண்டவருடைய சித்தத்தில். தேவ சித்தம் இருக்கா இல்லையா? போய் தேவ சமூகத்தில் உட்காரு. உங்ககிட்ட பேச மாட்டார் ஆண்டவர்? முகத்தை திருப்பிக்குவாரா? அதுதான் திரைச்சீலை ரெண்டா கிழிச்சு பிரதான அதாவது ஆசாரியனே நீ தேவையில்லைன்னு விட்டுட்டாரே. அப்போ உடனே ஒரு கேள்வி வரும், அப்புறம் பாஸ்டரும் தேவையில்லை தானே, வீடு சர்ச்சு நீ தேவையில்லை தானே, வீட்லேயே நாங்கள் எல்லாமே பண்ணிக்கவும் இல்லை அப்படின்னு ஒரு என்ன பண்ணும் ஒரு நிலைமை. அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். மணவாட்டிங்கிற சபையும் புதிய ஏற்பாட்டில் வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால் இது ஒரே சரீரம். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை ஏன் ஆண்டவர் இப்படி ஒருங்கிணைச்சிருக்கிறாருன்னா, ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாயும் தேறுதலாயும் ஒருவர் ஒருவர் சந்தித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த ஒரே குடும்பம் அப்படின்னு காட்டுறதுக்காக. இங்க ஜாதி வேறுபாடு கிடையாது, பண வேறுபாடு கிடையாது, அந்த வேறுபாடு இந்த வேறுபாடு கிடையாது. இப்படிதான் உங்களை என்னைய ஆண்டவர் ஒருங்கிணைச்சிருக்கிறார், ஒரு குடும்பமா மாற்றி இருக்கிறார். ஸோ 2வது பாயிண்ட் அது. 3வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவாலயத்தினுடைய செயல்பாட்டையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார். ஹல்லேலூயா. இந்த திரைச்சீலை கிழிவதற்கு முன்பாக தேவாலயத்தினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, பலி செலுத்துகிற இடம், தேவனுடைய கோபாக்கினையை குறைக்கிற இடம். ஆனால் இப்போ இருக்கிற டெம்பிள், தேவனுடைய ஆலயத்தினுடைய செயல்பாடு வேறு. என்னங்க, இப்போ இருக்கிற தேவாலயம் எதற்காக ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறார், உங்களை என்ன எதுக்காக சபைங்கிற ஒரு இடத்துல இணைச்சி வச்சிருக்கிறாருன்னா, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரே சரீரம், நாங்கள் மணவாட்டின்னு ஆண்டவருடைய சமூகத்துக்கு காட்டுவதற்காக. ஹல்லேலூயா. இங்கே ஒன்றும் மறைவு கிடையாது, இங்கே ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, கீழே ஒன்று மேலே ஒன்று கிடையாது, அப்படிலாம் கிடையாது. 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்ததுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு பர்சனல் இன்விடேஷன், ஒரு தனிப்பட்ட அழைப்பை எப்பொழுது இயேசு கொடுத்தாரோ அதிலிருந்து இந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, தேவன் உங்களையும் என்னையும் தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி தடை கிடையாது. நான் இது, நான் அது, நான் இப்படி, நான் அப்படி, எனக்கு இன்விடேஷன் இருந்தால் தான் நான் உள்ளே போக முடியும், அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் தேவ சமூகத்திற்குள்ளே போகிறதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் தேவனுடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்களாயும் தேவ சமூகத்திற்குள்ளே செல்வதற்கு தகுதியுடையவர்களாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் திரைச்சீலையினுடைய கான்செப்ட். ஒரு வார்த்தையில் முடிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்த சிலுவை தியான நாட்களை ரொம்ப முதல் பாயிண்ட் நம்ம இதை தியானிச்சிருக்கிறோம். இந்த நாளில் போங்க வீட்டில் இன்னும் தியானிங்க. இந்த திரைச்சீலை குறித்து இன்னும் விளக்கங்கள் வேதவசனங்கள் உண்டு, இன்னும் நல்ல ஆழமான சத்தியத்தை இதுக்குள்ளே போகலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஒரு வார்த்தை, தேவனுக்கும் நமக்கும் உண்டான பிரிவு, செப்பரேஷன் முழுமையாக கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.